வணக்கம் மக்களே. இன்றைய செய்தி, அதாவது இந்த காமராஜர் காலத்தில் நான் பிறந்துட்டேன். காமராஜர் காலம்னா நான் இருக்கேன். ஏன்னா சின்ன பையன், எனக்கு அவ்வளோ வரும் தெரியாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கேன். இப்போது எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம எம்ஜிஆர் காலத்தில் தான் இருக்கோமா? காமராஜர் காலத்தில் சிறு வயதில் இருந்தோம். எம்ஜிஆர் காலத்தில் நம்ம அனுபவபூர்வமாக இருந்தோம், அது கருத்து தெரிஞ்சிருந்தோம். அந்த காலத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த காவல்துறை பாருங்கள், என்ன அருமையாக செயல்படுறாங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியம். அவங்கள வெறும் கலெக்ஷனுக்கு மட்டுமே பயன்படுத்தி அவங்கள டென்ஷன், மாதத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி கட்டணும், ஒரு பயங்கரமான டென்ஷன். இந்த பாவம் மக்கள்லாம் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரில் போகிறவங்கள மடக்கி வாய் ஊது அப்படி சொல்லிட்டு, டூ வீலரில் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால், ஏதோ அவன் பயந்து போனாக்கா அவனை விரட்டடிச்சு ஓடி போய் பிடிக்கணும், பிடிச்சி கேஸ் போடணும், வருமானத்தை கொடுக்கணும். அந்த வருமானம் அரசுக்கு முறையாக போய் சேர்ந்துருக்கான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த மது ஆலைகளில் ஒரு கேஸுக்கு 90 ரூபா கட்சி நிதியாக தரணும்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறதா இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன். ஸோ அது அரசாங்கத்துக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன். சரிங்களா? அந்த தொகை அரசாங்கத்தில் தான் சேரணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அது மாதிரி இந்த காவல்துறை பாவம், அவங்க ரொம்ப அந்த மக்கள்கிட்டலாம் அவப்பெயர். இவ்வளோ தொகை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே முன்னாடி நிற்பாங்க. பயப்படுவாங்க மக்கள். அங்கே டூ வீலரில் போடுவாங்க, பயப்படுவாங்க. காரில் போடுவாங்க, என்னடா அது, நமக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, மடக்கி ஊதுறாங்களே, அப்படியே ஒரு மனத்தில் ஒரு கஷ்டம். அந்த நிலையெல்லாம் அனுபவித்தாங்க. அப்போ காவல்துறைக்கு மக்கள் அவங்க காவல்துறை மேலே கோபமாக தான் இருந்தாங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க. காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட அந்த கெடுபிடிகள் விலகிவிட்டது. 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிகளால் அந்த கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த காவல்துறை திறமையாக, உரிமையாக, உண்மையாக, நேர்மையாக மக்கள் மத்தியில் காவல்துறை என்றால் உங்கள் நண்பன் என்கின்ற அளவில் செயல்படுறாங்க. குற்றங்கள் தினசரி பிடிக்கிறாங்க, டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க. ஏன்னா எந்த குறுக்கீடுகள் கிடையாது. தாவேக நிர்வாகி தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, அவனை அடிமட்ட உள்ளே தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம விஜய் அவர்கள். என்ன கட்சி பேர் வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையாக இருக்கியா, அதுக்கு தானே கட்சிக்குள்ளே வந்த, நல்லது செய்ய தானே வந்த, நல்லது செய். நீ ஊழலில் சேர்ந்தனா நான் உன்னை எடுத்துருவேன். எனக்கு 2 கோடி மக்கள் இருக்காங்க, மெம்பராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 6 கோடி மக்களும் என் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கார். இன்றைக்கி டிவியில் பார்த்தேன், இந்த ட்ரோன் கேமரா வச்சு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அந்த கொள்ளையர்களை பிடிக்கிறாங்க காவல்துறை. என்ன ஒரு ஆச்சரியம்! இது முன்னே இப்படிலாம் நான் பார்த்ததில்லை, இது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இன்றைக்கி நேராகவே தொலைக்காட்சியில் பார்த்தேன், 2 அக்யூஸ்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. ட்ரோன் கேமரா மூலயமா மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியில் கண்காணித்து காவல்துறை கைது பண்ணுறாங்க. இப்போ இனி வரும் தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகைலாம் நீங்கள் தைரியமாக போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே ட்ரோன் கேமரா விட்டு அந்த பிட் பாக்கெட்காரங்க அவங்களாம் திருந்திடுவாங்க. ஏன் அவங்களே குறை சொல்லணும்? ஏன்னா விஜய் ஆட்சியில் திருந்தி வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இது நமக்கு இந்த பொழப்பு வேணாண்டா, அசிங்கமாக இருக்குடா. இன்றைக்கி நம்ம காவல்துறை எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுறாங்க பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். காவல்துறை ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த காவலர்களுக்கும் கை கொடுக்கணும் போல் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு இன்றைக்கி காவல்துறை சிறப்பாக இருக்குது. விஜய் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள். இனி பயம் வேணாம். கல்யாணமாக தைரியமாக நகையை போட்டு போங்க, ட்ரோன் கேமரா மூலிமா பார்த்துருவாங்க, யாரும் கை வைக்க முடியாது. என்ன திருடர்கள்லாம் திருந்திடுவாங்க. அவர்கள் திருந்துவதற்கான ஒரு அரசு. எல்லாரையும் கவனத்து வைக்கல. தவறு செஞ்சால் தண்டனை, தவறு செய்யாத அப்படி சொல்லிட்டு ஆட்சி நடக்குது. வாழ்த்துவோம், மகிழ்வோம். இது மாதிரி ஆட்சி ஆண்டவன் கொடுத்தது. அந்த ஆண்டவன், அந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ கடவுள்கள் இணைந்து கொடுத்த இந்த ஆட்சியை நாம் வரவேற்போம், நன்றி கூறுவோம். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. காவல்துறைக்கு நன்றி, தமிழக முதல்வருக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன்.